அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். அல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி துதியுங்கள். இரக்கத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். ஏக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதலை எங்களுள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம்
அமைதியாக உட்காந்துருந்தா நல்லா இருக்குமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. நல்ல கையை கொண்டு வந்திருக்கிறவங்க எல்லாரும் நல்ல முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு சில அடிகளை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நீங்க பாடுறது பக்கத்துல கேக்குதா, கை தட்டுறது பக்கத்துல கேக்குதான்னு செக் பண்ண போறீங்க. சரியா? பாடலாமா? வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள், செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தி துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாட போகிறோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அகமகிழ்ந்து நாம் தேவனை துதிக்க போகிறோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
பாடுமா? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் மறவார் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும்
மைட்டி காட், இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தும்படியாக நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை போற்றுவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஜீமேஜா. ஹல்லேலூயா. இந்த காலைவெளியிலே கர்த்தருடைய நாமத்தை துதிப்பது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஜீமேஜா. ஹல்லேலூயா. மைட்டி காட், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லுவோமா சேர்ந்து? ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமென். இந்த காலை வேளையில அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். பாடுவோமாகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவோம். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. பாடுவோம். செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அவர் நீரே ஐயா நீரே. சொல்லுவோம். ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். துதிப்போம். எஸ். உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரே ஐயா நீரே. அவந்திர
வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், க்ளோரி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதுதான் உங்கள் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், ஆமென். எல்லாமாகும், ஓ ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லுவோம் ஆகும். ஆராதனை உமக்கே, ஓ உமக்கே, உமக்கே, ஓ ஆமென். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி சத்தமா பாடுங்க. அவரை பாட 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 புது பலன், அவரை துதிக்க துதிக்க தடை உடையும். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆமென். உமக்கே எந்த நோயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த நோயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, 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 ஓ ஆராதனை உமக்கே, ஆமென். உமக்கே க்ளோரி, உமக்கே. அவர் செத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செத்தையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சித்தையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சித்தையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, சொல்லுங்க. என் கோட்டையும் அரணுமாவர், அவர் சத்திய பரிசையும் கேடகமாம். என் நம்பிக்கையும் அவரே, அவர் சத்திய பரிசையும் கேடகமாம். என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம், அவர் செட்டையின் கீழ் கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே
அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும். இயேசுவல்லால் சார்ந்திடவோ ஏகமதில் வேரியமெக்காருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ ஏகமதில் வீரியமெக்காருமில்லை. கிருபையிதை தேவ கிருபையிதை பாடுவோம். தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பேனை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பேனை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் பாடுவோம். எஸ், காத்துக் கொள்வோம். ஐயா வாழ்க வாழ்க சொல்லுவோம். அவன் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க. ஆமென். உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க. ஆமென். உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க. ஆமென். உம் நாமம் வாழ்க. க்ளோரி வாழ்க. உம் நாமம் வாழ்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஆமென். ஓ சந்தனஹாதிரபௌ நல்ல வாயை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா mighty God, mighty Jesus. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென். ஒன்று சேர்ந்து ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க. உயர்த்துவோம். வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் எங்களோளிமயமே துணையாளரே. உள்ளத்தினாரூதலே எங்களோளிமயமே துணையாளரே. உள்ளத்தினாரூதலே ஐயா வாழ்க. ஆமென். உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம்
தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. வாழ்க சொல்லுவோம், ஐயா வாழ்க. ஆமென். க்ளோரியும் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க. ஆமென். உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா. mighty God, உம் நாமம் வாழ்க. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. mighty God, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தையே நாங்கள் புகழ்கிறோம். உம்முடைய நாமத்தையே நாங்கள் போற்றுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. mighty God, இந்த காலை உபவாச ஜெப வேளையில கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை போற்றுவது நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். அநேகருக்கு கிடைக்க கூடாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. mighty God, Jesus. ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, பாத்திரரே மாயேகோவாயை திறந்து வார்த்தையை சொல்லி பாடுங்க. பாத்திரரே வல்ல தேவா, பாத்திரரே அப்பா பிதாவே, பாத்திரரே தேவாட்டு குட்டியே. ஆமென். ஒரு விசை சொல்லுங்க. பாத்திரரே மாயேகோவா, பாத்திரரே வல்லதேவா, பாத்திரரே அப்பா பிதாவே, பாத்திரரே தேவாட்டு குட்டி. அல்லேலூயா. mighty God, இந்த காலை உபவாச ஜெப வேளையில அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்திலே பற்றி கொண்டு அவருடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற இந்த அற்புதமான கிருபை எத்தனை பெரிய கிருபை, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். யாருக்கும் கிடைக்க கூடாத ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களே. ஹல்லேலூயா. mighty God, Jesus. நம்முடைய தனிமையிலே நம்மோடு கூட இம்மட்டுமாய் கூட வருகிற அற்புதமான நேசர். ஆமென். அவர்தான் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா
நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதெல்லாம் விசாரங்கள் பெருகுகிறதோ, வேதனைகள் பெருகுகிறதோ, அவருடைய சமூகம்தான் நமக்கு ஆறுதல், அவருடைய பிரசன்னம்தான் நமக்கு ஆறுதல். Mighty God Jesus, hallelujah. எனக்கு ஒரு நேசர் உண்டு. சொல்வீங்களா அவரை பார்த்து? அவதான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவதான் இயேசு ராஜா. உள்ளத்துல தாங்க முடியாத கலக்கங்கள், தாங்க முடியாத வேதனை, சற்றும் எதிர்பாராத சில தலைகுனிவுகள், சில அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அவருடைய பாதமே அல்லாமல் நமக்கு தஞ்சம் வேறு ஒன்றுமே இல்லை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடும் பொழுது, தங்கள் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே. அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதை அல்லாமல் நமக்கு வேறு வழி இல்லையே. அவன் அல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், அன்பு நிறைந்தவர், சர்வ வல்லவர். எனக்கொரு நேசருண்டு, அவதான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவதான் இயேசு ராஜா. பாடுவீங்களா? எனக்கொரு நேசருண்டு, அவதான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவதான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ரெண்டு கரங்களை உயர்த்தி எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர்,
அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் இடது கை என் தலையின் கீழிருக்கும், அவர் வலக்கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழிருக்கும், அவர் வலது கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் தருகிறார், ஆறுதல் தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சொல்லுங்க. அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து எல்லா துதிக்கும் எல்லா கணத்திற்கும் பாத்திரர், எல்லா புகழ்ச்சிக்கு உரியவர். அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் முழு மனதோடு துதித்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் அவர்கள் நடுவிலே இறங்கி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்கிறவர். தேவ ஜனங்களுக்கு முன்பதாக எரிகோ தடையாய் இருந்த பொழுது கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு யோசுவாவின் மூலமாக கொடுத்த ஆலோசனை, இந்த தடையை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னார். கர்த்தரை துதித்த பொழுது எரிகோ உடைந்தது போல உங்க வாழ்க்கையில நீண்ட நாளாயிருக்கிற தடைகள், உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதி என்கிற தடை, ஆமென், பொல்லாத வியாதி என்கிற தடை இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. எப்படி எரிகோ தகர்க்கப்பட்டதோ அப்படி உங்களுடைய பலவீனங்கள் தகர்க்கப்படும், உங்கள் தடைகள் மாறும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடையும். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். ஆமென். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த காலை உபவாச ஜெப வேளையில என் ஜனங்கள் உபவாசத்தோடு என் சமூகத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர், ஆமென், ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய வாசலை திறப்பாராக. இந்த கால வேளையில நீங்கள் எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு தேவ சன்னிதானத்திற்கு நான் போய் அங்கு கர்த்தரை துதிப்பேன் என்று நீங்கள் தீர்மானத்தோடு வந்திருக்கிறபடியினால் கர்த்தர் தம்முடைய முகங்களை, உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. உங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கப்படும். சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்கள் வெட்கப்பட்டு போய்விடாதபடி சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற அற்புதமான கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். வேதம் சொல்கிறது, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த காலவெளியில சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் தத்தளிப்போடு வேதனையோடு ஒரு குழப்பத்தோடு ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிறவர், நாம் துதிக்கிற துதிக்கு பாத்திரர், அவருக்கு பல பெயர்கள் உண்டு. ஒன்று, அவர் சமாதான கர்த்தர். சமாதான கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நதியை போல புரண்டு வர செய்வாராக. ஆமென், ஆமென். இம்மட்டுமாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்தது நல்ல துதி நேரத்துக்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். ஜீசஸ். ஆமென். ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய்
நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். 16ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனத்தில் எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க நான் கேட்கிறேன். வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். சங்கீதக்காரராகிய தாவீது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை அவர் சொல்லும்பொழுது இப்படி சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். I have set the Lord always before me, because he is in my right hand, I shall not be moved. ஆமென். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், இந்த வார்த்தையை சத்தமாக சொல்லுங்க, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு அசையாத வாழ்க்கையாய், எந்த காரியத்திற்கும் அசைந்து போகாதிருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 125ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை போல, 125ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை போல, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அசையாமல், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை அசையாத ஒரு வாழ்க்கையாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். இன்றைக்கு பலருடைய வாழ்க்கை சில நேரத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கும், பல நேரத்தில் அசைஞ்சு போயிடும். ஆமென். பல நேரத்தில் அசைஞ்சு போட ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கை எந்த காரியத்திற்கும் அசையாமல் கர்த்தருக்குள்ளே ஸ்திரமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆமென். சங்கீதக்காரராகிய தாவீது அறிக்கை செய்கிறது போல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். இந்த கால வேளையில் நாம் இப்படி ஒரு தைரியமாக இப்படி ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுதா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன். ஆமென். சொல்ல முடியுதா? சங்கீதக்காரராகிய தாவீது சொல்கிறாரு, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிற்குதுன்றார். ஆமென். ஒரு காலத்தில் பாவம் எப்பொழுதும் தனக்கு முன்பதாக நின்று தன்னை அசைச்சு கொண்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் தாவீது அதை மேற்கொண்டு சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, கர்த்தரை நாம் பற்றி கொண்டிருக்குதல் நம்ம வாழ்க்கையில் அதிகமாய் பெருகும் பொழுது எதற்கு நாம் அசையாதபடி கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென். 15ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் அதை பற்றி சொல்லும் பொழுது, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போடுறார். என்ன சொல்கிறாரு? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறவன். ஆமென். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவனையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டுதல் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருக்கிறவன், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். இப்படி செய்கிறவன், எப்படி செய்கிறவன்? உத்தமனாய் நடந்து அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலை போடுறார். ஹல்லேலூயா.
உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை சுவிசேஷத்தை சொல்லி புறங்கூறாமல் அயலான் மேல் சொல்லப்பட்டு நிந்தையான பேச்சை உடனே நம்பாமல் கேட்காம, ஆமேன், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருந்து இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய அற்புதமான கிருபைகளில் ஸ்லாக்கியங்களில் ஒன்று, தம்முடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் அசைந்து போகாதபடி, சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போய்விடாதபடி தம்முடைய பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிக்க செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை தான் இங்கே சங்கீதக்காரர் அறிக்கை செய்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஆமென். எப்பவுமே வலதுன்றது ஒரு ஆசீர்வாத சிம்பலுக்கு அடையாளமாக இருக்குது, அப்படி தானே? வலது கை அப்படின்றது ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 கர்த்தர் சொல்றாரு, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்றார். என் நீதியின் வலது கரத்தினால். ஏசாயா 41:13 சொல்கிறது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறேன்றார். ஆமேன். என் இடது கை பிடிச்சா தப்பாயிடுமா? அப்போ ஏதோ ஒன்று வலது கை அப்படின்றது, வலதுன்றது ஒரு ஆசீர்வாத சிம்பலுக்கு அடையாளமாக இருக்குது. கையை வைத்து வெளியே சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தரை நான் வலது பக்கத்தில் வச்சிருக்கிறேன்றார். ஆமேன். அப்போ பொதுவாக உலக பிரகாரம் மனுஷனுடைய வழக்கமே வலதுன்றது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்குது, அப்படி தானே? இங்கே தாவீது அறிக்கை செய்கிற ஒரு அற்புதமான வார்த்தை, கர்த்தரை என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய வலது கரம், அவருடைய வலது கரம், அவருடைய வலது கரத்தின் மேன்மை, அவருடைய புயம், அவருடைய வலது பாரிசம், இதெல்லாம் ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வலது என்பது வேத புஸ்தகத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறது? பல காரியம் வேத புஸ்தகம் சொல்கிறது. ஒரு 3 காரியத்தை நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அவருடைய வலது பக்கம், வலது கரம், வலது பாரிசம், இது எதை காட்டுகிறது என்பதை சில வார்த்தைகள் மூலமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, யோவான் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், யோவான் 21:6 எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். நல்ல சத்தமா இல்லை சொல்லுமா? அப்பொழுது இயேசு, நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக உங்கள் வலையை போடுங்கள் என்று சொன்னார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அல்லேலூயா. ஆக வலது என்பது இயேசுவினுடைய பரிவை காட்டுகிறது. நம்பர் 1, வலது என்பது இயேசுவினுடைய பரிவை காட்டுகிறது. எதை காட்டுகிறது? பரிவை காட்டுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து சீஷர்களுக்கு காட்சியளித்து உங்களுக்கு சமாதானம் சொன்னார். ஆமென். ஆனால் அவர்கள் இயேசுவை நம்பலை, விசுவாசிக்கலை, ஆவின்னு கலங்கினாங்களாம். ஆமென். என்னன்னு கலங்கினாங்களாம்? ஆவி அப்படின்னு கலங்கி போனாங்களாம். அவர்கள் நடுவே தோன்றி உங்களுக்கு சமாதானம்,
உங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா கொடுங்கன்னு சொல்லி மீன் சாப்பிட்டாருன்னு இருக்குது. அப்பத்தையும் மீனையும் சாப்பிட்டாரு. ஒரு ஆவி எங்கேயாவது சாப்பிடுமா? ஏன் நீங்கள் இப்படிலாம் சந்தேகப்படுறீங்கன்னு சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வச்சார். ஆமென். ஆனாலும் இயேசு உயிர் தெழுந்து கிட்டத்தட்ட பல முறை அவர்களுக்கு காட்சி அளித்தாலும் அவர்கள் தங்களுடைய வைராக்கியத்தில் அன்பில் நிலைத்திராமல், பேதுரு சொன்னார் நான் மீன் பிடிக்க போகிறேன்ன உடனே கூட சேர்ந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? மீன் பிடிக்க வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இதோ எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சீஷர்கள் சொன்னாங்க ஒரு காலத்தில். ஹல்லேலூயா. தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேலையை விட்டாங்க, படகை விட்டாங்க, வலையை விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டு இயேசுவுக்கு பின்னாடி வந்தவர்கள். ஆமென். பாருங்கள், இப்போ இயேசு அவர் உயிர்த்தெழுந்து காட்சியளித்து எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வச்சாலும் அவர்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம், அவர்களுக்குள்ள ஒரு பின்மாற்றம், மீண்டுமாக எதை விட்டாங்களோ அதையே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. சீஷர்கள் பின்வாங்கி போய் எந்த வேலையை விட்டாங்களோ அந்த வேலைக்கு திருப்பியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, யோவான் 21 அதிகாரத்தை நீங்கள் பிறகு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வாசித்து பார்த்தீங்கன்னா, இரவெல்லாம் முயற்சித்தும், ஆமென், இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்கலையா? ஹல்லேலூயா. ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆமென். விடிய காலையில் இயேசு திபெரியா கடல் அந்த கரையில் நின்று அவங்கள பார்த்து கூப்பிடுறாரு. நைட்டெல்லாம் பிரயாசப்பட்ட, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, வலை போட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோவான் 21:5 இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். ஆமென். பின்வாங்கி போனவங்களை பார்த்து, துரோகம் பண்ணவங்களை பார்த்து, நன்றி கேட்டவங்களை பார்த்து இயேசு சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். என்னங்க? பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா என்று கேட்டார். ஆமென். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன? ஒன்றுமில்லை. இயேசுவை விட்டு பின்வாங்கி போனவங்க வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது. ஆமென். சொல்லப்போனால் இருக்கிறதும் தொலைச்சிட்டு தான் நிற்பாங்க. ஹல்லேலூயா. இருக்கிறதையும் தொலைச்சிட்டு நின்னாங்க. ஒன்றுமில்லை, எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். ஆமென். நம்மளாக இருந்தால் நாக்க பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்போம். ஆமென். அப்படி தானே? ஏன் நம்மளன்னு எல்லாரும் சேர்த்துக்கிறவங்க? நானாக இருந்திருந்தாங்கடா பாவிங்களா, துரோகிங்களா, நன்றி கேட்டவங்களா, உங்களுக்காக என்னென்னலாம் பண்ணேன், எவ்வளோ அற்புதத்தை செஞ்சேன், உயிர் தெழுந்து உங்களுக்கு தான் முதல்ல காட்சி கொடுத்தேன். ஆமென். இவ்வளோ நன்றி கேட்டவங்களாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு கேட்டிருப்போம். ஆனால் ஏசு அவங்கள பார்த்து, பிள்ளைகளே, அவங்க உணர்வதற்காக. ஆமென். சில நேரத்தில் அவருடைய தயவு, அவருடைய கருசனை, அவருடைய அன்பு, நாம் சென்று கொண்டிருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலிருந்து திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் நம்மேல் கருசனை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா என்று கேட்டார். ஆனால் அவங்க சொன்னாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை, எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆமென். அப்போ தான் இயேசு அவங்கள பார்த்து சொன்னார். 6ஆம் வசனத்தில் வாசித்தோமே, நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக உங்கள் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் அவருடைய வலதுபுறம் என்பது, கர்த்தர் எப்பெல்லாம் வலதை பயன்படுத்துகிறாரோ அந்த வலது என்பது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற பரிவை காட்டுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பல முறை அவரை நம்ம துக்கப்படுத்தியிருக்கிறோம், அவரை வேதனைப்படுத்தியிருக்கிறோம், அவரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்ம மேலே இன்னும் கருசனையாக இருக்கிறார், இன்னும் நம்ம மேலே இரக்கமாக இருக்கிறார். இன்னும் என் மகள் என்கிட்ட வரமாட்டாளான்னு சொல்லி அவளோடு கூட தன்னுடைய 2 கரங்களை நீட்டினவராய், கிருபை கண்களை உடையவராய் இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் சொன்னால் அவருடைய பரிவு. ஹல்லேலூயா.
அதை நம்ம ஒரு நாள் அட்வான்டேஜாக இருக்கக்கூடாது. ஆமென். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த நாள் என்பது ஒரு அற்புதமான நாள், ஆசீர்வாதமான நாள். ஆமென். நம்ம என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்கும். அல்லேலூயா. நாம் உணரும் பொழுது தான் தேவ ஆசீர்வாதம் நம்ம மேல் தங்கும். ஆமென். பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்கள். நாம் உணரும் பொழுது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் தங்கும். ஒரு நாளும் தீமையோடு பாவத்தோடு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் அல்ல. யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னான், யோசுவா 3:5, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமென். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. பாவத்தோட ஒரு நாளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அதைத்தான் 2 நாளாகமும் 7:14 வாசிக்கிறோம். என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் ஜெபத்தை கேட்டு பாவத்தை மன்னித்து ஷேமத்தை தருவேன். பாவத்தோடு ஷேமத்தை கொடுக்கிறவர் அல்ல, பாவத்தை நீக்கி ஷேமத்தை தருகிறவர். அல்லேலூயா. அதுதான் நம்ம வாழ்க்கையில் வலதுபுறமாக உங்கள் வலைகளை போடுங்கள். அங்கே இருக்கிற எல்லாருமே மீன் பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். ஆமென். சின்ன வயசுலேருந்தே மீன் பிடிச்சி பழகினவங்க. ஒரு ஆமென் சொல்லலாமா? அவங்களுக்கு அத்துப்படி எந்த இடத்துல எங்கே போய் வலையை போட்டால் மீன் எந்த இடத்துல இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமென். அப்படிப்பட்டவங்க தங்களுடைய முழு திறமையை பயன்படுத்தி ஒரு சின்ன மீனை கூட பிடிக்கல. ஹல்லேலூயா. ஒரு சின்ன மீனை கூட பிடிக்கல. ஆனால் என்னைக்கு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து மீண்டுமாக தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ உடனே பாருங்க, இழுக்க மாட்டக்கூடாத அளவுக்கு, அல்லேலூயா, வலையை இழுக்க முடியாத அளவுக்கு திரளான மீன்களாம். ஆமென். 153 பெரிய மீன்கள் என்று அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமென். நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு தெரியாதா எந்த இடத்துல போட்டால் எவரான்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு குறுக்கு கேள்வி கேட்டுல தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள், உணர்ந்தார்கள். அதைத்தான் நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆமென். அதனால் பாவத்தோட ஒரு நாளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, அல்லது பாவத்தை கண்டும் காணாதவர் போல இருக்கிறவரும் அல்ல. ஆமென். அப்போஸ்தலர் 3:26 என்ன சொல்கிறது பாருங்கள், வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 3:26. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். ஆமென். அந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. அப்படியானால் பொல்லாங்கோடு ஆசீர்வதிக்கிறவர் நம் தேவன் அல்ல. ஆமென். பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த காலவெளியிலே, இந்த உபவாச நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பக்கத்தில் வச்சிருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், அவர் எப்பொழுதும் எனக்கு முன்னாடி இருக்கிறார், அதனால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. கர்த்தருடைய வலது பக்கத்தின் ஆசீர்வாதம் நமக்கு எதை காட்டுகிறது? அவர் நம்மேல் வைத்திருக்கிற பரிவு, அவர் நம்மேல் வைத்திருக்கிற பரிவு. ஹல்லேலூயா. பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? என் பிள்ளைங்க எவ்வளோ பிரயாசப்பட்டு, நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு டயர்ட் ஆகிட்டாங்க. காலையில் அவர்களுக்கு பரிவோடு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, வலது பக்கமாக வலைய போடுங்க. ஆமென். வலது பக்கம் வலைய போடுங்கன்னு சொன்ன பொழுது அவர்கள் வலையை போட்டு திரளான மீன்களை இழுக்க மாட்டாதிருந்தது போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தம்முடைய பரிவை வெளிப்படுத்துவாராக.
ஆமென். ஆக வலது என்பது அவருடைய பரிவை காட்டுகிறது. ஆமென். நம்பர் 2, இரண்டாவது 121 சங்கீதம் 121 சங்கீதம் 5 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. உன்னை காண்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். ஆமென். The Lord is thy keeper, the Lord is thy shade upon thy right hand. ஆமென். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார் என்பது எதை காட்டுகிறது? அவருடைய பாதுகாப்பை காட்டுகிறது. அல்லேலூயா. வலது பக்கம் என்பது அவருடைய பரிவை மட்டுமல்ல, அவருடைய பாதுகாப்பை காட்டுகிறது. ஆமென். அவருடைய பாதுகாப்பு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த 121 சங்கீதம் இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்து பாடுகிற ஒரு அற்புதமான பாடல். ஆமென். போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு மேகஸ்தம்பம் கீழே இறங்கும். மேகம் கீழே இறங்கிச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல பாளையம் இறங்குங்கன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். அப்போ எங்கே அவங்க டென்ட்டெல்லாம் போட்டாங்களோ உடனே மேகஸ்தம்பம் கீழே வரும். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடி பகலில் மேகஸ்தம்பமாக இருந்தார், இரவில் அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். ஆமென். அதில் கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். 91 சங்கீதம் 1 வசனம் நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த சங்கீதம் முழுசும், அந்த பாடல் முழுசும் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எப்படியெல்லாம் தம்முடைய பிள்ளைகளை தீங்குக்கு விலக்கி காப்பாற்றுகிறார் என்பதை காட்டுகிறது. ஆமென். எப்படியெல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆக நிழல், இந்த இடத்திலே கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்பது அவருடைய பாதுகாப்பை காட்டுகிறது. அவருடைய பாதுகாப்பின் நிழலில் நாம் இருப்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவருடைய நிழலை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. ஆமென். அவருடைய நிழலில் தங்கி இருப்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? தேசத்தை வேவு பார்க்கும்படி 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆமென். அதில் போய் பார்த்துட்டு 10 பேர் வந்து ஓன்னு அழுது பயந்து நடுங்கி, ஐயோ அது அந்த ஜனங்க பயங்கரமாக எல்லாம் ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சமே 7 அடி ஜனங்க அவ்வளோ இருக்கிறாங்க, நெடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? ஆமாம், வெட்டுக்கிளியை மாதிரி இருந்தோம். சான்ஸே இல்லை. இவ்வளோ தூரம் வந்ததெல்லாம் வேஸ்ட்டு, நிச்சயமாக நாங்கள் போக முடியாது இப்படி சொன்னாங்க. 10 பேர் சொன்னாங்க. அதனுடைய விளைவு என்னென்னா, என்னாகமம் 14 அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. ஜனங்க அந்த ரிப்போர்ட்டை கேட்டுட்டு நைட்டெல்லாம் அழுதாங்களாம், ஓன்னு அழுதாங்களாம். ஆமென். யோசித்து பாருங்கள், 30 லட்சம் ஜனங்க சேர்ந்து அழுதா எப்படி இருந்திருக்கும், அந்த இடமே எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஆமென். ஒரே கத்து தான், ஐயோ எல்லாம் போச்சு, வேஸ்ட்டு, இவ்வளோ நாள் நடந்து வந்ததெல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் 2 பேர் சொன்னாங்க, இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் அவங்க ஹைட்டாக இருக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அதனால் நிச்சயம் கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை தருவார். ஆமென். தேவனுடைய பாதுகாப்பின் வளையத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். 127 சங்கீதம் 2 வசனம் சொல்கிறது, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. ஆமென். கர்த்தருடைய பரிவில் இருக்கிற நாம் கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை சத்தமாக சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். அதை தான் அந்த 91
சங்கீதத்தில் நான் வாசித்த பொழுது, உன்னத மானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 4ஆம் வசனம் என்ன சொல்றார் பாருங்க, அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழ் உனக்கு அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். ஆமேன். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. காரணம், கர்த்தர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கணும். கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்கள் பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமேன். பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமேன். அவருடைய பரிவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய பாதுகாப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கிறேன். வாசிங்க பார்ப்போம். லூக்கா 1:11. அதுவா? வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு பயந்தான், கலக்கமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கொரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் சகரியாவினுடைய ஆலயத்தில், சகரியா ஆசாரியனாய் தூபம் காட்டி கொண்டிருக்கிற நேரம் அது. கர்த்தருடைய தூதன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் வந்து நின்று அவனுக்கு தரிசனமானான். ஹல்லேலூயா. ஏன் இடது பக்கத்தில் நின்றுன்னு எழுதக்கூடாதா அப்படின்னா, அது ஏதோ ஒரு விசேஷத்தை கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறார். ஆமென். சகரியா ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது பலிபீடத்தினுடைய வலது பக்கத்தில் வந்து நின்று சகரியாவை பார்த்து சொல்கிறாரு, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். வலது பக்கத்தில் வந்து நின்றான் என்று வேதம் சொல்லி. இது எதை காட்டுகிறது? அவருடைய பதிலை காட்டுகிறது. ஆமென். 3 சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? நம்பர் 1 என்ன சொன்னேன்? அவருடைய பரிவை காட்டுகிறது, அவருடைய பாதுகாப்பை காட்டுகிறது. வலது பக்கம் என்பது அவருடைய பதிலை காட்டுகிறது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சத்தமாலே சொல்லுங்க. சகரியாவும் எலிசபெத்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. எலிசபெத் மலடி என்று அழைக்கப்பட்டால், அவர்கள் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். ரொம்ப வயசாகிடுச்சு. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணாங்க, ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் ஜெபம் பண்ணுறது விட்டாங்க. இனிமேல் நமக்கு எங்கே குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு விட்டாங்களோ என்னன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் வலது பக்கத்தில் வந்து நின்று உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னார். சத்தமாலே சொல்லாமா? சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணதே கூட நம்ம மறந்துருப்போம். ஆமென். சில நேரத்தில் நம்முடைய சோர்வை நிமித்தம், நம்முடைய பயத்தின் நிமித்தம், நம்முடைய தளர்வின் நிமித்தம் சில நேரத்தில் நம்ம ஜெபத்தை கூட மறந்து போயிருப்போம். ஆனால் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வருகிற ஒரு அற்புதமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை உபவாச ஜெப வேளையிலே சில காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆமென். ஜெபித்து சில காலகட்டத்தில் ஜெபத்தை கூட நீங்கள் விட்டுருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். உங்கள் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. பக்கத்தில் பார்த்து கையை குலுக்கி சொல்லுங்கள், உங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க.
லூக்கா 18:1 சொல்கிறது, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு சொன்னார். ஆமென். நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். வலது பக்கத்தில் வந்து நின்று சகரியாவை பார்த்து, சகரியாவே பயப்படாதேன்னு உடனே அவர் பயந்து போய் கலங்கி போயிட்டார். ஆமென். ஆசாரியன் தான், தேவ சமூகத்தில் ஊழியம் செய்கிறவர் தான். இப்படி ஒரு என்கவுண்டரை இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை பார்த்ததே இல்லை. சத்தமாக இல்லையே சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அவர் பார்த்ததே இல்லை. திடீர்னு தூதன் வந்து நின்ன உடனே பயந்து போயிட்டார். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வலது பக்கத்தில் நின்று கர்த்தருடைய தூதன் சொன்ன, காபிரியேல் தூதன் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த காலை உபவாச ஜெப வேளையில் சில நேரங்களில் சோர்ந்து போய் எத்தனை நாள், எத்தனை மாதம், ஏன் எத்தனை வருடம் நான் ஜெபிப்பதென்று சோர்ந்து போய் சில நேரத்தில் ஜெபிப்பதை கூட விட்டுருப்பீங்க. கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்தை மறக்கிறவர் அல்ல. ஆமென். 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்கிறது, அவருக்கு பெயரே ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். அவர் ஜெபத்தை அலட்சியம் செய்யாதவர். திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவைகளை உடனே கேட்கிறவர். ஆமென். சங்கீதம் 22:24 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர், தம்முடைய முகத்தை மறைக்காமல் அவனுக்கு பதில் கொடுக்கிற ஒரு அற்புதமான தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. இந்த அற்புதமான தேவனை தான் சங்கீதக்காரராகிய தாவீது சொல்கிறாரு, அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி முழுசும் சொல்ல வேண்டிய வார்த்தை இல்லை, அது நம்ம வாழ்நாள் முழுதும் சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். சத்தமாக இந்த வார்த்தை சொல்லுங்கள், கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். அவரே எனக்கு பரிவு, அவரே எனக்கு பாதுகாப்பு, அவரே எனக்கு பதில். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். உங்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். சத்துருக்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். ஏன்னா அவர் நம்ம வலது பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், இந்த வசனங்கள்லாம் யோசித்து பார்த்தேன். ஏன் இடது பக்கத்தில் வந்து நின்று எழுதியிருக்கலாமே, ஏன் வலது பக்கத்தில் நின்று என்று எழுதியிருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய அற்புதமான கிருபை நம்மோடு இருப்பதாக. இந்த காலை நேரத்தில் தகப்பனே, நான் உமக்காக உண்மை உத்தவமாக இருக்கிறேனே, ஏன் என் ஜெபத்தை கேட்கலன்னு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீர்களோ. ஒரு நாள் ஏசையா வந்து எசேக்கியாவை படுத்த படுக்கையில் இருக்கிறார். கேன்சர், அவருக்கு கேன்சரில் படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. ஏசையா வந்து சுகப்படுத்துறதுக்கு ஜெபம் பண்ணுவார்னு பார்த்தா, ஏசையா வந்து என்ன சொல்கிறாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உடனே பாருங்கள் வந்துச்சு கோபம். அப்படியா? அவருக்கு மனசு தாங்கலை. சுவர்பரமாய் திரும்பி ஒரு சின்ன ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும். ஒரு சின்ன ஜெபம்தான், சுவர்புறமாய் திரும்பி. ஆமென். ஒருவேளை இப்படி திரும்பி பார்த்தா அரண்மனையெல்லாம் பார்த்து அமைச்சர்கள்லாம் பார்த்து ஜெபம் ஓடி இருக்காது போல. ஆமென். சுவர்புறமாய் திரும்பி, தேவனே உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும்னு ஒரு சின்ன ஜெபந்தான். தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போனவர் வெரண்டா கூட போல, திரும்பிய கர்த்தருடைய வார்த்தை அவருக்கே தான் போகுது. நீ போய் சொல்லுப்பா, என் மகனை பார்த்து சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், 3வது நாளில் நீ எழுந்து ஆலயத்துக்கு போவேன். சத்தமா இல்லை சொல்லாமா? ஆமென். அப்போ ஏன் சுகம், ஏன் கர்த்தர் பலத்தை கொடுக்குறாரு, ஏன் கர்த்தர் கிருபை கொடுக்குறாருன்னா, நீ எழுந்து ஆலயத்திற்கு போவாய். ஆமென் சொல்லுங்கள். அவருக்கு சேவை செய்கிறதுக்காக, அவருக்கு வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். ஆமென். மார்க்கு 1:31 வாசிக்கிறோம். இயேசு கிட்ட போய் குனிஞ்சு பேதுருவின் மாமியை கையை பிடிச்சி தூக்கி விட்டாராம். ஆமென். தூக்கி விட்ட உடனே பல நாளாக இருந்த ஜுரம், ஆமென், பல மாத கணக்கில் இருந்த ஜுரம் டக்குன்னு ஒரு நொடி பொழுது மாறிடுச்சு. சத்தமா இல்லை சொல்லாமா? ஏசு கை வைச்சார்னா பல நாளாக இருக்கிற நோய், பல நாளாக இருக்கிற பலவீனம், பல நாளாக இருக்கிற வியாதி, பல நாளாக இருக்கிற வருத்தம் ஒரு நொடியில் சரியாகும். ஆமென்.
இயேசு கையை பிடிச்சி தூக்கி விட்ட உடனே ஜுரம் நீங்கிற்று. அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பாருங்க, எழுந்த உடனே சுக்கு காப்பி போட போயிட்டாங்க. ஆமென். இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும் சுக்கு காப்பி அப்படின்னு. நான் சும்மா கற்பனையில் சொல்கிறேன், இது எங்கே எழுதியிருக்கோன்னு நினைக்கக்கூடாது. உடனே எழுந்து போய் என்ன பண்ணாலாம், பணிவிடை செய்ய போயிட்டாலாம். அப்போனா ஏன் சுகத்தை கொடுக்குறாரு, ஏன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு? அவருக்கு பிரயோஜனப்படுறதுக்காக. பக்கத்தில் கையை குளிக்க சொல்லுங்கள். ஏன் சுகம், ஏன் பலனு? அவருக்கு பிரயோஜனப்படுறதுக்கு தான். ஆமென். இயேசு கூட நிறைய பெண்கள் இருந்தாங்களாம். இயேசு ஊழியம் செய்யும் பொழுது நிறைய பெண்களும் கூட இருந்தாங்களாம். தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த சில பெண்களும் அவரோடு கூட இருந்தார்கள். சத்தமாக இல்லை சொல்லாமா? அப்போ கர்த்தர் ஏன் ஆஸ்தியை கொடுக்குறாரு, ஏன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா அவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு தான். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். ஆமாம். அப்போ உங்களுடைய தேவனுடைய உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். அங்கே கட்டி இங்கே சீட்டு கட்டி ஏமாந்து நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஐயோ எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டான்னு. ஆமேன். ஞானமாய் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நல்ல ஊழியத்திற்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஆமாவா? லூக்கா 1:6 பாருங்கள். ஏன் கர்த்தர் அவர்களுக்கு பதிலாக இருந்தார்? எதற்காக கர்த்தர் அவர்களுக்கு பதிலாய் இருந்தார்னா வாசிங்க 6ஆம் வசனம். அவர்கள் இருவரும் இருவரும் யாரு? சகரியாவும் எலிசபெத்தும். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்கள் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. வயசானவங்க தான், ரொம்ப வயசானவங்க, ரொம்ப வயசாகிடுச்சு. அதனால தான் நம்பிக்கை கூட போயிடுச்சு. எனக்கு குழந்தை பிறக்குமா, என் மனைவி மலடி அவளுக்கு குழந்தை பிறக்குமா, நான் சொன்ன வார்த்தையை நம்பாதனால இன்னிலேருந்து பேச மாட்டேன். ஹல்லேலூயா. பாருங்கள், பட்டுன்னு வார்த்தை நின்று போச்சு. ஆமேன். வாயை திறக்கிறாரு, சத்தம் வர மாட்டேன்து. எதனாலுமே இப்போ ஆக்ஷன் தான். வீட்டுக்கு போனால் மனைவிகிட்ட பேசலை. மனைவிக்கு எலிசபெத்துக்கு ஒன்றும் புரியல, என்ன சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஆக்ஷன் காட்டுறாரு. சில ஆட்கள் அப்படி தான், நல்லா பேசின்றது ஆட்கள் திடீர்னு பேச்சுவார்த்தையில் நிறுத்திடுவாங்க மனைவிக்கிட்ட. ஆமேன். கணவன்கிட்ட பேச்சுவார்த்தை நிறுத்திடுவாங்க. சில காலம் மௌனமாக இருப்பார்கள். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இவர் அப்படி தான் ஆல் ஆஃப் சடன் ஷட் டவுன் ஆகிடுச்சு. அப்புறம் பாருங்கள், குழந்தெல்லாம் பிறந்துருச்சு, எல்லாம் வந்துச்சு, இப்போ டெடிகேட் பண்ணுற நேரம் வந்துச்சு. என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் எலிசபெத் திடீர்னு சரித்திரத்திலே வம்சத்திலே இல்லாத ஒரு புதிய பேரை சொல்கிறாங்க. யோவானா? நம்ம வம்சத்திலே அப்படி இல்லையே, நம்ம சர்ணமே அப்படி இல்லையே, என்னமோ புது பேராக இருக்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு சொன்னால் அவர்கிட்ட ஸ்லேட்டும் பல்பும் இந்த சாக் பீஸும் கொடுத்தா அவர் யோவான்னு எழுதுறார். ஆமேன். அவர் யோவான் எழுதினோடனே அவன் வாய் திறந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமேன். ஆமாம். சில நேரத்தில் தேவ சித்தத்தை கரெக்டாக செய்யும் பொழுது தடைகள் உடையும். ஆமேன். அது வரைக்கும் ஆண்டவர் கட்டி வச்சுருந்தார் வாயை. இவன் கரெக்டாக பெயரை வைக்கிறானா? ஆமேன். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே நியமங்களின்படியே குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். சின்ன வயசோ நடுத்தர வயசோ முதிர்ந்த வயசோ எந்த வயசானாலும் நீதி தான். சத்தமாமேன்னு சொல்லாமா? உத்தமம் தான். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் தான் கேட்டுப்பாங்க, அதெல்லாம் உங்கள் காலம். ஆமேன். அதெல்லாம் எந்த காலமாக இருந்தாலும் பைபிள் காலம்தான். சத்தமாமேன்னு சொல்லாமா? அன்றைக்கி இருந்த பைபிள் இன்றைக்கும் அதே பைபிள் தான். அதனால் அந்த காலம் இந்த காலம்லாம் செல்லுபடி ஆகுது கர்த்தருக்கு முன்னாடி. ஆமேன். வலது பக்கத்தில் நின்று உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவரே நமக்கு பதிலாக இருக்கிறார். ஆமேன். இப்படிப்பட்ட தேவனை தான் தாவீது உரிமை பாராட்டுறாரு. அவரை எப்போதும் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த நிச்சயத்தோடு இங்கே வந்து புறப்பட்டு போங்க. சொல்லுங்கள், மனசிலே சொல்லிட்டு போங்க, நான் அசைக்கப்பட மாட்டேன். பிசாசே என்னை நீ அசைக்க முடியாது. ஆமேன். எல்லா நம்பிக்கையோடு தைரியத்தோடு சொல்லுங்கள், என்னை யாரும் அசைக்க முடியாது. ஒரு நாளும் பெருமையாக என்னை யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது சொல்லாதீங்க. ஆமேன். பிசாசை பார்த்து சொல்லுங்கள், என்னை நீ அசைக்கவே முடியாது. ஏன்னா அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். அவர்தான் என் பரிவு, அவர்தான் என் பாதுகாப்பு, அவரே எனக்கு பதில். எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா?
ஹalleluya ஜீசஸ், ஹalleluya mighty God, mighty God, mighty God. கர்த்தருடைய அற்புதமான கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடியால் நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya mighty God, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடமுண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கொரு புகலிடமுண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்து கொள்கிறார், என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தருடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் எத்தனை அற்புதமானது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரராகிய தாவீது ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் வைத்திருந்த அற்புதமான வைராக்கியத்தை அதை காட்டினது போல, ஹல்லேலூயா மைட்டி காட், கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய வலது பாரிசத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், பரிவுக்காக, பாதுகாப்புக்காக, பதிலுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே தங்களை படைக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அற்புதமான தேவக்கரம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு